பருமனை குறைப்பதற்கு ரமலான் மாதம் மிகவும் சிறந்த ஒரு காலமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு 12 முதல் 14 மணித்தியாலங்கள் நீங்கள் உண்ணாமல் குடிக்காமல் இருப்பதனால் உங்களுடைய கேலரிஸ் பேர்ன் ஆகுவதற்குரிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன. பலர் நோன்பு துறந்ததன் பின்னால் அதிக அளவிலே உணவை உட்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் அவர்களுடைய வெயிட், அவருடைய பாரம் குறைவதில்லை. உண்மையாகவே நீங்கள் நோன்பிலே பாரத்தை குறைக்க வேண்டுமாக இருந்தால் கேலரி டெபிசிட் என்ற அமைப்பிற்கு செல்ல வேண்டும். அதாவது உதாரணமாக நீங்கள் நோன்புக்கு முந்தைய காலங்களிலே ஒரு நாளைக்கு ஒரு 2000 கேலரி எடுத்தீர்கள் என்று சொன்னால், நோன்பிலே நீங்கள் 1000 கேலரி அளவிற்கு அதை குறைத்துக் கொண்டீர்களே ஆனால் ஒரு கிழமைக்கு 1 கிலோகிராம் உங்களுடைய பாரத்தை குறைக்கலாம். ஆகவே நோன்பு முடியும் பொழுது நீங்கள் கிட்டத்தட்ட 4 கிலோகிராம் பாரத்தை உங்களுக்கு குறைக்கலாம். ஆனால் அதிகமானவர்கள் அவ்வாறு பாரம் குறைவதில்லை. நோன்பு திறந்த பின்னால் அதிகமான கேலரிகளை கொண்ட உணவுகளை நாங்கள் சாப்பிடுவதே இதற்கு காரணமாக இருக்கின்றது. உங்களுடைய பாரம் 10 கிலோகிராம் குறைந்திருந்தால் நீங்கள் நினைக்கலாம் அது கொழுப்பிலிருந்து தான் அந்த 10 கிலோகிராமும் குறைந்ததென்று. அது அவ்வாறு அல்ல. உங்கள் ஒவ்வொரு 10 கிலோகிராம் வெயிட் லாஸுக்கும் 3 கிலோகிராம் மசில் லாஸ் நடக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால் உங்களுடைய பாரத்தை சயின்டிபிக்காக நீங்கள் குறைக்க வேண்டுமாக இருந்தால் புரோட்டீனிலே நீங்கள் குறைபாடு செய்யக்கூடாது. எனவே இந்த ரமதானிலே உங்களுடைய பாரத்தை குறைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யவர்களாக இருந்தீர்களே ஆனால் இவ்வாறான மெத்தடிலே நீங்கள் முயற்சி செய்து அதன் பிறகு அதனால் உங்களுக்கு கிடைக்கின்ற பலன்களை உங்களுக்கு சொல்லலாம். விசேஷமாக ஃபேட்டி லிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய்க்கு பாரம் குறைவதுதான் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதற்கு நீங்கள் உங்களுடைய உடம்பிலிருந்து 5 to 10% வெயிட் லாஸ் வந்தால் கூட அது ரிவர்ஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கின்றது. எனவே மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து உங்களுடைய பாரத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.